விலங்கு நல ஆர்வலர் சாய் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். முன்னதாக சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு உத்தரவை கொடுத்திருந்தது, தெருநாய்களை பிடித்து காப்பகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று. அப்போது உங்கள் நிலைப்பாடு எப்படி இருந்தது? பிடிக்கப்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்ற உத்தரவானது இப்போது வந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். இதனால அப்படின்னா இந்த தீர்ப்பு ஒரு சயின்டிபிக்கான தீர்ப்பா நான் பாக்குறேன். சாலையோரங்கள்ல இருக்கிற நாய்களை கூண்டுல போய் அடைக்கிறனாலையோ ஒரு ஷெல்டர்ல அடைக்கிறனாலையோ இதுக்கு நம்ம ஒரு தீர்வு காண முடியாது. அதே மாதிரி எல்லா சாலையோரங்கள்ல இருக்கிற நாய்களும் ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கான தீர்வு அது மனிதர்களையும் பாதுகாக்கணும், அதே நேரத்துல இந்த விலங்குகளையும் பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செஞ்சு அவங்களுக்கு போதிய தடுப்பூசி போட்டு அவங்கள திரும்ப அதே இடத்துல விடுறதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். இதைத்தான் சட்டத்துல அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023லயும் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் சர்ஜரி கருத்தடை பண்ணி அதுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போட்டு திரும்ப அதே இடங்கள்ல விடணும் அப்படின்னு. எதனால அதே இடங்கள்ல விடணும் அப்படின்னா நாய்கள் ஒரு டெரிட்டோரியலான அனிமல்ஸ், பேக் அனிமல்ஸ். இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, இப்போ ஒரு தெருல இருந்த நாய் இன்னொரு தெருக்கு போச்சுன்னா அந்த தெருல இருக்கிற நாய் இந்த நாய் ஏத்துக்கொள்ளாது. நிறைய சண்டை அந்த மாதிரி நேரிடும். அதுல அந்த நாய் உயிரிழந்து கூட போயிடும். அப்படி இருக்கும்போது அந்தந்த தெருக்கள்ல தான் அந்தந்த நாய்கள் வசிக்கணும் அவங்க டெரிட்டரினால. அதனாலதான் சட்டமும் இப்படி ஃபார்முலேட் பண்ணாங்க, எங்க பிடிச்சமோ அதே இடத்துலதான் விடணும்னு சொல்லி. சோ உச்ச நீதிமன்றமும் அதே மாதிரிதான் நம்ம விதிமுறைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லி இருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் ஒரு விலங்கு நல ஆர்வலராக இந்த கருத்தை தெரிவிக்கிறீங்க. பொதுமக்கள் யூஸ்வலாக நடந்து போகிறதுக்கு தெருநாயை பார்க்கும்போது இப்போ ஒரு அச்சம் ஏற்படுது. குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், அவங்களால அதை எதிர்த்து சண்டை போடக்கூட முடியல. ஸ்டே டாக்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் வளர்க்குற நாயம் கூட. அதை எப்படி சார் நம்ம கருத முடியும்? அதை எப்படி நம்ம கருத முடியும் அப்படின்னா எல்லா நாய்களுமே கடிக்கக்கூடியது கிடையாது. இப்ப நீங்க சாதாரணமா சாலையோரங்கள்ல நீங்க போனீங்கன்னா எல்லா நாய்களும் உங்களை பார்த்து கடிக்க வர்றது எதுவும் கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல அந்த நாய்க்கடி எதனால நடக்குதுன்னா அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப அந்த நாய்களை யாராவது துன்புறுத்தி இருக்கலாம், இல்ல அந்த நாய்கள் மேல வண்டி ஏற்றி இருக்கலாம், அந்த நாய்களுக்கு சில ரொம்ப குறிப்பிட்ட சில கம்மியான அளவு நாய்களுக்கு ஏதாவது நோய் தொற்று அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனா சில இடங்கள்ல நாய்கள் கடிக்குது அப்படிங்கறதுனால எல்லா நாய்களையும் பிடிச்சி கூண்டுல போடணுங்கிறதோ எல்லா நாய்களையும் பிடிச்சி ஷெல்டர்ல அடைக்கணுங்கிறதோ ஒரு தீர்வு கிடையாது. இப்போ அதே வரிசையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப திருநாய்கள் இப்ப நம்ம சோசியல் மீடியாவை எடுத்தோனாலும் எங்க பார்த்தாலும் திருநாய்கள் கடிக்குதுன்னு சொல்லி இது ஒண்ணு மட்டும்தான் ஒரே பிரச்சனையா இருக்கிற மாதிரி அதை பேசி 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 வைரல் ஆக்கிட்டோம். ஆனா இப்போ போன வருஷம் மகாராஷ்டிரால வசை அப்படிங்கிற ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை ரேப் செய்ய முயற்சி செய்யும் போது அந்த சாலையோரத்துல இருந்த அந்த திருநாய் தான் அந்த பெண்ணை காப்பாத்துச்சு. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கடத்த ஒருத்த முயற்சிக்கும் போது அந்த சாலையோரத்துல உள்ள திருநாய் தான் காப்பாத்துச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹரியானால ஒரு பிறந்த ஒரே நாளான ஒரு பெண் குழந்தைய டிரைனேஜ்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அது யாருன்னா அந்த குழந்தையோட தாய். ஆனா அதே டிரைனேஜ்ல இருந்து அந்த குழந்தைய வெளியே எடுத்து கத்தி குலைச்சு எல்லாரையும் கூப்பிட்டு காப்பாத்தினது யாருன்னா அந்த தெருவில் உள்ள நாய். இந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளையும் பெண்களையும் இந்த மாதிரி தாக்குதல்கள்ல இருந்து பாலியல் வன்முறைகள்ல இருந்து எத்தனையோ நேரங்களில் திருநாய்கள் காப்பாத்தி இருக்குது. அதே மாதிரி ஒருத்தங்க செயின் இருக்கிறவனோ இல்ல திருடங்களோ ஒரு தெருல நாய் இருக்குதுன்னா அந்த தெருக்கு போறதுக்கே பயப்படுவாங்க. நமக்கு தெரியாமலேயே இந்த சாலையோரங்கள்ல இருக்கிற நாய் நமக்கு எவ்வளவோ முறையில உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்ததோ கிடையாது, வைரல் ஆனதோ கிடையாது. ஆனா சில இடங்கள்ல நடக்கிற நாய்க்கடிகளை மட்டும் பேசி 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 ஒரு பெரிய பிரச்சனையாக்குனனால இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யாராவது சாதாரண ஒருத்தர் வெளியே போனா கூட ரோட்ல சும்மா ஒரு நாய் படுத்திருந்தா கூட அந்த நாயை பார்த்தா கூட இந்த நாய் தான் பிரச்சனை, இந்த நாய் கடிக்குங்கிற மாதிரியே ஒரு நம்ம அந்த ஒரு எண்ணத்துக்கு நம்ம நிறைய பேர் தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான சைல்டு அபியூஸ் நடக்குது, நிறைய ரேப் நடக்குது. அதனால எல்லா ஆண்களையும் பிடிச்சி சிறையில் அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி சில இடங்கள்ல நடக்கிற நாய்க்கடிகள்னால எல்லா நாய்களையும் பிடிச்சி ஷெல்டர்ல அடைக்கிறதோ இல்ல கொல்றதுங்கிறதோ முற்றிலும் ஒரு தவறான ஒரு முடிவு. சோ அதேதான் இன்னைக்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, சயின்டிபிக்கான அப்ரோச் கருத்தடை மற்றும் தடுப்பூசியை தான் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறாங்க. தேங்க்யூ சார். இணைப்பில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு சாய் விக்னேஷ். தெருநாய் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவானது மாற்றியமைக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்ற உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது.
இந்த நிலையில் நம்மிடையே விலங்கு நல ஆர்வலர் தியாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த மாற்றியமைக்கப்பட்ட உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம்மா. இது வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான். அது நான் ஒரு 7 வருஷம் நம்ம சொசைட்டி ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் குரூட்டி அனிமல்ஸ்னு நம்ம இங்கிலீஷ் மேன் ஆரம்பிச்சது 147 வருஷம் ஆகுது. அதில் நான் இருந்தேன். அப்போ நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம். அதே மாதிரி தெருநாயை பிடிச்ச 2வது ஒரு அமைப்பு இருக்கு. பாம்புங்களை அவங்க அடிக்கிறது இல்ல, பாம்புங்களை ரெஸ்கியூ பண்றதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சாதாரண போனா பாம்பு கூட நம்மள ஒண்ணும் பண்ணாது. நம்ம யாராவது சீன்னாதான் நம்ம பண்ணுவோம். இப்ப நம்ம கூட போயிட்டு இருக்கோம், யாராவது நம்மள சீண்ட போது தான் நம்ம பதில் சொல்லணுமே தவிர நம்ம தானா பைத்தியம் மாதிரி உலர போறது இல்ல. இதுதான் நடைமுறை. சொல்லுங்கம்மா. சார், இந்த தீர்ப்பை நீங்கள் வரவேற்கிறீங்க. அட் த சேம் டைம் பொதுமக்கள் பொது இடங்களுக்கு போகும்போது தெருநாய்கள் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு அச்சம் ஏற்படுது இல்லையா? சமீபத்தில் கூட பிட்புல் வீட்டில் வளர்த்த நாய் கடிச்சு ஒருத்தவர் உயிரிழந்திருக்காரு. பொதுமக்கள் அப்போ எப்படி முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள முடியும் சார்? ஒரு விலங்கு நல ஆர்வலராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாய் எல்லாம் கடிக்காதுன்னு சொல்றதுக்கு இல்ல, சில நாய்கள் இருக்கு கடிக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு ஏரியா வச்சிருக்கோம். அந்த ஏரியா வரைக்கும் நம்ம வண்டியில போனா துரத்திக்கினே வரும். நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாத நம்ம பாட்டுக்கு நம்ம ஸ்கூட்டர்ல போனா அது பாட்டுக்கு அது அந்த ஏரியா விட்டோம்னா அது போயிடும். தொடருங்க சார். ஓகேம்மா, கண்டினியூ பண்ணுங்க சார். அதான் நம்ம ஜாக்கிரதை நம்ம இருக்க வேண்டியதுதாம்மா. நம்ம சீனா தான் அது இது பண்ண தெரியும், அதுவா ஒன்னும் பண்ணாது. அந்த ஏரியாவுக்கு பாதுகாவலர் மாதிரி அது இருக்கு அந்தந்த ஏரியாவுக்கு. ஓகே, ஓகேங்கம்மா. தேங்க்யூ சார். இணைப்பில் உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு நன்றி திரு தியாகராஜன். நம்முடன் விலங்கு நல ஆர்வலர் பிரகாஷ் காந்த் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த மாற்றி அமைக்கப்பட்ட தீர்ப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுடைய விலங்கு நல ஆர்வலராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மேலும் இந்த காலகட்டத்தில் திருநாய்கள் மேலே பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஒரு விலங்கு நல ஆர்வலராக ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை குறிப்பிட இருக்கீங்களா? வணக்கம் மேடம். இது எதிர்பார்த்த தீர்ப்பு தான். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அண்ட் ஃபார் த ஜட்ஜஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ். ஏன்னா நிறைய இந்த தீர்ப்புனால பல நாட்களா நிறைய அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், நிறைய சார்பு மக்களா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த தீர்ப்பு எதிர்மாறா வருதுன்னு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இட்ஸ் வெல் டன். பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரீசன் ஏன்னா பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ணுனா வேக்சினேட், நியூட்டர், தென் ரிலீஸ், இதுதான் இவங்க பண்ணணும். ஆனா இது டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஷெல்டர்ல அடைக்கிறது இது ஒரு தீர்வே கிடையாது. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால எங்களை மாதிரி ஆட்கள் அனிமல் ஆக்டிவிஸ்டா இருக்கு நிறைய டாக்ஸ் நிறைய லைஃப் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு தீர்வுன்றது ஒரு இதுவே இல்ல. கவர்மெண்ட் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபீடிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, டெசிக்னேட், அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா சிட்டியை நம்ம கிளீனா வைக்க முடியும், நிறைய இடத்துல அசுத்தங்கள் நிறைய கணக்காது, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். சார், ஆனால் ஒரு சிறுவர்களையோ பொதுமக்களையோ கடிக்கும் போது இந்த தீர்ப்புக்கு ஆதரவாகவும் சிலர் குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா? ஒரு அச்சம் ஏற்படுது. ஸ்ட்ரே டாக்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்குற நாய்கள் கூட கடிக்க முற்படுது இல்லையா? அது நம்ம இப்படி ஒரு கருத்து இருக்கு இல்லையா சார்? மேம் அது மாதிரி வீட்டுல இருக்க டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டு போகும்போது லீஷ் இருக்கணும், கண்டிப்பா மசில் போட்டிருக்கணும். ஃபெரோசியஸ் டாக்ஸ் இந்த ராட்வைலர், பிட்புல் டாக்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகணும். வெளில போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் போகணும். அதை அன்லீஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிட்ஸ் விளையாடும் போது கண்டிப்பா ஏன்னா ஒரு சின்ன குழந்தை தனியா பார்க்ல போய் விளையாட முடியாது. சோ இந்த சின்ன குழந்தை கூட போகும்போது பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ கூட அசிஸ்ட் பண்ணணும். யாரா கூட இருந்தா இந்த இஷ்யூஸ் நடக்காது. அதே மாதிரி எந்த திருநா யாரு இன்டென்ஷன்ஸ் எல்லாம் கடிக்காது. அது யாரா ஏதாவது பண்ணாதான் உண்டு. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் சோசியல் மீடியால என்ன காட்டுறாங்கன்னா சிறுவரை நாய் கடிச்சதுன்னு. ஆனா நீங்க முன்னாடி அந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அதே சிறுவர் நாய் கழுத்து கடிச்சிருப்பாரு, சைக்கிள் மேல ஏற்றிருப்பாரு. அந்த விஷயம் சோசியல் மீடியா காட்டுறதே கிடையாது. சோ இல்ல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. பட் இப்ப யாருக்கும் ஒரு பெருசேஷா இருக்குன்னு பார்த்தாங்கன்னா இமீடியட்டா கார்பரேஷனுக்கோ நியர்பை அனிமல் ஆக்டிவிஸ்டோ சொன்னாங்கன்னா அவங்க இமீடியட்டா அந்த டாகை பிடிச்சி அது என்ன ரேபிஸ் அஃபெக்டட் டாகான்றத பாப்பாங்க. இதுக்கு நம்ம தேவை புரிதல் தான் தேவை, வேற எதுவுமே கிடையாது. இது இருந்தா நம்ம கண்டிப்பா அதை மீட் அவுட் பண்ணிடலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.